யோபின் பொறுமை. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக்கொள்ளுங்கள். இதோ, பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாமத்தினால் பேசின தீர்க்கதரிசிகள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் நீடிய பொறுமையோடு இருந்தார்கள். ஆதலால் தான் கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று 10ஆம் வசனம் சொல்லுகிறது. பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று 11ஆம் வசனம் சொல்லுகிறது. இதற்கு திருஷ்டாந்தமாக பரிசுத்த ஆவியானவர் யோபுவை காண்பிக்கிறார். யோபுடைய 7 குமாரர் மற்றும் 3 குமாரத்திகள் உட்பட 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், திரளான வேலையாட்கள் அனைத்தும் அழிந்து போன நிலையில் யோபு பக்தன் யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் சாத்தான் அவனை வாதித்தபோது அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன வேளையிலும் யோபு பக்தன் சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று சொன்னதை யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோபுடைய மோசமான நிலையை அறிந்த யோபுடைய 3 சிநேகிதர்கள் உட்பட 4 பேர் வந்து ஆறுதல் சொல்லுவதற்கு பதிலாக அவனை குற்றப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட யோபு நிதானமாகவே பேசுகிறார். யோபுடைய பொறுமையை குறித்து யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கர்த்தர் யோபுடைய காரியத்தில் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருந்தது போல நம்மிடத்திலும் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உடையவராயிருக்கிறார். ஆனால் சோதனை வேளைகளில் நாம் எப்படி தேவனுக்கு முன்பாக காணப்படுகிறோம்? யோபுவை போல் பொறுமையாயும் நிதானமாயும் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது. யோபுடைய சம்பவத்தில் கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன? முதலாவதாக யோபுடைய சிநேகிதர்களை கர்த்தர் கடிந்து கொண்டார் என்பதை 42ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக யோபுவுக்கு ஆசாரியனுடைய வேலையை கொடுத்து யோபுவுக்கு முன்பாக யோபுடைய சிநேகிதர்கள் பலி செலுத்தும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அதன் மூலமாக கர்த்தர் யோபுடைய சிநேகிதர்களை மன்னித்தார் என்பதை 42ஆம் அதிகாரத்தில் 8 மற்றும் 9ஆம் வசனங்கள் மூலமாக அறிகிறோம். மூன்றாவதாக யோபுடைய உபத்திரவத்தை பார்த்து தூர விலகியிருந்த யோபுடைய உற்றார் உறவினர் அறிமுகமானவர்கள் அனைவரும் யோபிடத்திற்கு வந்து பரிசுகளை கொடுத்து ஆறுதல் சொன்னார்கள் என்பதை 42ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் காண்கிறோம். நான்காவதாக யோபு இழந்து போனதற்கு ஈடாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதை 42ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் காண்கிறோம். ஐந்தாவதாக யோபிற்கு மேலும் 7 குமாரர்களையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்து
கர்த்தர் ஆசீர்வதித்ததை 42ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் காண்கிறோம். ஆறாவதாக, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று 42ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் காண்கிறோம். யோபின் பொறுமையும் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படும்படி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யோபுடைய பொறுமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் பொறுமை மிகவும் விசேஷமானது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்று 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.